வணக்கம் அண்ட் வெல்கம் டு டியர் ஸ்மைல் எபிசோட் 18. இந்த பேண்டமிக்ல நீங்க லாக்டவுன்ல ரொம்பவே சேஃபா எல்லாரும் இருக்கீங்க நான் நம்புறேன். பட் இந்த லாக்டவுன் நம்மளோட லைஃப்ல ரொம்ப அதிகமான மென்டல் ப்ரெஷரை நம்மளுக்கு கொடுத்துருக்கு. வெய்தர் ஃபினான்ஷியலா, கெரியர் ஓரியன்டா எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குல்ல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் எதிர்ச்சியாக எங்கள் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க எனக்கு ஒரு சின்ன கதை சொன்னாங்க. அந்த கதையை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு நாட்டுல நிறைய பணம் வச்சிருக்கிற ஒருத்தர், அதாவது ஒரு பணக்காரர் இருந்தாராம். ஸோ அந்த பணக்காரருக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனால அவரோட பணம் எல்லாமே போய் அவர் ரொம்பவே ஒரு அண்டர் பாவர்ட்டி லைன்ல வந்து ஒரு நாள் உடைஞ்சு போய் நிக்கிறாராம். அன்னைக்கு எதோர்ச்சியா நடந்து அவர் வாழ்க்கையில பண்ண தவறுகள், அவர் வாழ்க்கையில பண்ண நல்ல விஷயங்கள், அது எல்லாத்தையும் பத்தி யோசிச்சுட்டு அவர் ஒரு ஸ்ட்ரீட்ல நடந்துட்டு இருக்கும்போது அவரோட மைண்ட்ல என்னென்னலாம் வர ஆரம்பிக்குதுன்னா, நம்ம ஏன்டா வாழணும் இனிமே, இவ்வளோ பணம் இருந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்துட்டோமே, இனிமே நம்மள யார் மதிப்பா, நம்மளோட சொசைட்டி என்ன பேசும், நம்மளால எப்படி லைஃப்பை மூவ் பண்ண முடியும் அப்படின்ற நிறைய கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட இருந்துச்சாம். அப்போ அவர் எதிர்ச்சியா அவர் பக்கத்துல இருந்த ஒரு குப்பை தொட்டியை பார்த்துட்டு இருக்கும் போது முதல்ல ஒருத்தர் வந்துட்டு அந்த குப்பையில இருந்த பிளாஸ்டிக் எல்லாம் எடுத்துட்டு போனாராம். சரின்னு இவர் பார்த்துட்டே இருந்தாராம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா, இன்னொருத்தர் வந்து பேப்பர் எல்லாம் எடுத்துட்டு போனாராம். இந்த பேப்பர் குப்பைங்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துட்டு போனாராம். அதே மாதிரி அடுத்து வந்து ஒரு நாய் வந்தது. அந்த நாய் வந்துட்டு இருக்கிற அந்த வேஸ்ட் ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சாம். இது போனதுக்கு அப்புறமா சரி அவ்வளோதான் போல அப்படின்னு நினைச்சப்போ, அடுத்து ஒரு ஆடு வந்து அங்க இருக்கிற எல்லா இலை, அந்த சாப்பாடு வச்சிருந்த இலை, மற்ற இலைகள் எல்லாத்தையும் அது சாப்பிட்டுட்டு இருந்துச்சாம். அப்பதான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சாம். நம்ம தேவை இல்லைன்னு நினைச்சு போடுற குப்பையில இருந்து 4 உயிரினங்கள் வாழ முடியுது அப்படின்னா, நம்மளுக்கு இவ்வளோ பெரிய உலகம் இருக்கு. ஏதோ ஒரு மூலையில நம்மளை வந்து ரெகக்னைஸ் பண்றதுக்கோ, நம்மளுக்குன்னு நம்பி ஒருத்தவங்க வேலை கொடுக்கறதோ, திருப்பி ஸ்கிராச்ல இருந்து ஒரு லைஃபை ஃபார்ம் பண்ணவோ நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு வெறி அவருக்குள்ள வந்துச்சாம். ஸோ இப்போ நீங்க எந்த ஃபினான்ஷியல் கிரைசிஸ்லயோ இல்லை எந்த ஒரு கெரியர் பிளாக்கிங் பாயிண்ட்ல நீங்க இருந்தாலுமே நம்புங்க, உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட், உங்களுக்குள்ள இருக்கிற ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா ஒரு நாள் நெக்ஸ்ட் உங்க லெவலை வந்து கொண்டு போய் ரீச் பண்ணும். ஸோ அதனால ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங். இப்போ உங்களோட மைண்ட் செட்டை ரொம்பவே ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. ஏன்னா சோஷியல் மீடியா ஆகட்டும், நெக்ஸ்ட் உங்களோட நெய்பர்ஸ் ஆகட்டும், ஒருத்தவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணி நம்ம ஒரு பெரிய பாண்டிங்கை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக ஒரு ஹியூமனிட்டின்ற ஒரு பெரிய பாண்டிங்கை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். பட் பர்சனலாக உங்களுக்குன்னு இருக்கிற அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கிற நேரம் இந்த லாக்டவுனில் உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துங்க. ஏன்னா உங்களால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. கரெக்டாக உங்க மைண்ட் இது வேணான்னு சொல்லுச்சுன்னா கண்டிப்பா அது வேணாதான். உங்க மைண்ட் இல்ல என்னால வாழ முடியும், இதுவும் இல்லைன்னா இதுவும் கடந்து போகும், ஒன்னா கடப்போம் அப்படின்ற மென்டல் ஸ்ட்ரென்த்தை நீங்க உருவாக்குங்க.